சென்னை வேப்பறையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சங்கரன். எதற்காக இந்த போராட்டம், எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள், முழு விவரங்கள் என்ன சங்கரன்? வணக்கம். மாற்றுத்திறனாளி மாணவர்கள், கல்லூரி படிப்பை முடித்த இளம் மாணவிகள், மாணவர்கள் தொடர்ச்சியாக அரசு பணிகளில் தங்களுக்கு உரிய இடஒதுக்கீட்டை அளிக்க வேண்டும், அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி சென்னையில் கடந்த சில நாட்களாக மறியல் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். நேற்று கோடம்பாக்கம் மேம்பாலத்தில் நடத்திய அந்த போராட்டமானது மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தி பரபரப்பை ஏற்படுத்தி, இந்த நிலையில் இன்று காவல்துறை ஆணையரகம் அந்த பொந்துமல்லி நெடுஞ்சாலை முக்கியமான சந்திப்பில் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் அதிகமான மாற்றுத்திறனாளிகள் திடீரென்று சாலையை மறித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியது. ஏராளமான அந்த மாற்றுத்திறனாளிகள் சாலைகளில் படுத்து புரண்டும் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பினர். திடீரென பிரதான ஒரு சாலையில் மறியல் போராட்டம் நடத்தியதால் வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு முடங்கின. கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திடீரென்று நடைபெற்ற இந்த மறியல் போராட்டத்தை எதிர்பார்க்காத போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக 100 பேர் அளவிற்கு வரவழைக்கப்பட்டு அவர்களை ஈடுபட்டனர். ஆனால் மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தை கைவிடாமல் தொடர்ச்சியாக மறியலில் ஈடுபட்டனர். இதனால் மிக பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் மகளிர் போலீசார் மூலமாக குண்டுகட்டாக மாணவிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டு வாகனங்களில் ஏற்றப்பட்டனர். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக இந்த பிரதான பூந்தமல்லி நெடுஞ்சாலையில், அதுவும் காவல்துறை ஆணையர் அலுவலகத்தின் அருகிலேயே இந்த போராட்டம் நடைபெற்றது. மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. தற்போது அனைவரும் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். ஏராளமான போலீசாரும் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை என்பது அரசு பணிகளில் உரிய இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும், அமல்படுத்த வேண்டும், வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தொடர்ச்சியாக கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டங்களை கைவிட மாட்டோம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.